அதிமுகவின் இரு அணிகளும் விரைவில் இணையக்கூடிய சூழல் உருவாகியுள்ளதாக புதிய பார்வை ஆசிரியர் மா நடராசன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் வெல்லும் சொல் நிகழ்ச்சிக்கு புதிய பார்வை ஆசிரியர் மா நடராசன் பிரத்யேக பேட்டி அளித்தார். அந்த பேட்டியின் போது பிரதமர் மோடி மற்றும் பாரதிய ஜனதாவை விமர்சனம் செய்து கடந்த ஜனவரி மாதம் பேசியது தொடர்பான கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், மோடியை தான் ஒருபோதும் விமர்சித்து பேசவில்லை என்றும் அறிஞர் அண்ணாவை போல் சாமானியனும் அரசியலில் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்த மோடி மீது தான் பெரும் மதிப்பு வைத்துள்ளதாக தெரிவித்தார். அண்ணா தமிழகத்திலே திராவிட இயக்க வரலாற்றை உருவாக்கினார் என்றால் அவர் தேசிய அளவிலே ஒரு சாமானியன், அதுவரையிலே ஒரு குடும்ப பின்னணியை வைத்துக்கொண்டு நேரு குடும்பம், இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த குடும்பம், இவர்கள் இதற்காக சுதந்திர போராட்ட தியாகி, இப்படிப்பட்ட பின்னணிகளை வைத்தவர்கள் தான் டெல்லி ஆள்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதை மாற்றி அமைத்த பெருமை அவரை சாரும். ஆனால் எனக்கு அவர் மிகுந்த ஈடுபாடு எப்பொழுதும் உண்டு. ஆனால் இங்கே இருப்பவர்கள் அதை வேறு விதமான கோணத்திலே கொண்டு போன பொழுது நான் அதுக்கு அவர்களுக்கு எதிர்ப்பு கொடுத்தேன் ஒழிய மோடி போன்ற இந்தியாவுடைய பிரதமருக்கோ அல்லது வடக்கே இருக்கிற தலைவருக்கோ எதிராக நான் குரல் கொடுக்கவில்லை. குடியரசுத் தலைவர் வேட்பாளரின் பெயரை பாரதிய ஜனதா அறிவித்த பிறகே அதிமுகவின் நிலைப்பாடு அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அவங்க வேட்பாளர்களே அறிவிக்கப்படவில்லை. அவர் முதலமைச்சரும் அவர் டெல்லியில் பிரதமரை பார்த்துட்டு வந்த கூட நான் ஆதரிக்கிறேன்னு எங்கேயும் சொல்லியில்லை. அவர் கட்சியை கலந்து கொண்டு அமைச்சர்கள் இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், எல்லோரையும் கலந்து கொண்டு முடிவெடுப்பார்கள். அவங்க இன்னும் வேட்பாளர் சொல்லலையே. வேட்பாளர் சொன்ன பிறகு, ஏன்னா அடிக்கடி மேடம் மறைந்த முதலமைச்சர் சொல்லுவாங்க இஷ்யூ பேஸ்டு, ஆள்களை பொறுத்து என்றெல்லாம் முடிவெடுப்பார்கள். அதுபோல் அவர்கள் அந்த பேர் வந்த பிறகு அவர்கள் சொல்வார்கள். சிலர் தங்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுகளில் இருந்து பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக சமரசமாக செல்வதாகவும் நடராசன் தெரிவித்தார். சில சூழ்நிலைகளில் சில எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்கள். அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கிற ஒரு சூழ்நிலை உருகாகிற போது அவர்கள் பயந்து போய் தன்னுடைய பதவியை விட்டு காப்பாற்றிக் கொள்வதற்காக சிலவற்றிலே காம்ப்ரமைஸ் செய்து கொள்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு அரசியலாக இருக்கிறது. அந்த காலத்தில் எதாக இருந்தாலும் எதிர்ப்பது என்ற நிலையில் இருந்தது. அதிமுகவின் இரு அணிகளுக்கிடையே சுமூக பேச்சுவார்த்தைகள் தொடங்கி நடைபெற்று வருவதாக தெரிவித்த நடராசன், இரண்டு அணிகளும் விரைவில் இணையும் என்றார். அவர்களுக்கு என்ன நெருக்கடியில் அவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையை எடுத்தார்களா எனக்கு தெரியாது. அதற்குள் நான் மிக ஆழமாக போவதற்கு என்னால் முடியும். ஆனால் அது இப்பொழுது ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை இரு தரப்பிலே நடந்து கொண்டு இரண்டு தரப்பும் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அதை பற்றி ரொம்பவும் விரிவாக பேச ஆரம்பித்தால் என்னால் அவர்களுக்கு அந்த சடங்கு இடைஞ்செழுந்ததாக அல்லது எல்லாம் பேசி முடித்திருந்தோம், இந்த நடராஜன் பேசுனால போயிடுச்சு என்ற வார்த்தை வரக்கூடாது என்பதற்காக நான் இதில் விரிவாக போக விரும்பவில்லை. தயவுசெய்து மன்னித்துக் கொள்ள வேண்டும்.